ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம தீபாவளி லாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தீபாவளிக்கு 2 டேஸ் பிஃபோராக டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். கவர்மெண்ட், ப்ரைவேட் பஸ் ரெண்டுத்துலேயுமே டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னு தெரில. சரின்னு நாங்கள் எங்கள் கசினோட காரில் போயிட்டுருந்தோம். அப்போ போயிட்டு இருந்தப்போ எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க, இது 400 அடி தான் உள்ள ஸ்பாட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு பாண்டிச்சேரி பீச்சுக்கு போனோம். ஆரோவில் பீச்சு. அங்கே போயிட்டு ஈசிஆரில் இருந்ததுனால அங்கே அப்படியே காரை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு கொஞ்சம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பீச் அலைகள்லாம் அப்படியே எங்கள் கால் நனைச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நேச்சரை ரசிச்சிட்டு இருந்தோம். அப்படியே அங்கே மெமரிஸாக நாங்கள் கலெக்ட் பண்ணுவோன்னு கீழே உள்ள நானும் எங்கள் சிஸ்டர் பையனும் இந்த கிளிஞ்சல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். அந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் கிளம்பி சாட்டர்டே நைட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சண்டே மார்னிங்கு சரி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வீட்டு கார்டன் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். கொல்லை பக்கம் அந்த ஃபஸ்ட்டே வெத்தலை செடி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஹைபிஸ்கஸ், உள்ளே ஃபுல்லாக மேங்கோ, அந்த சீசனுக்கு ஏற்ற மாரி பிரிஞ்சால், வெண்டைக்காயெலாம் இருக்கும். நான் ரொம்ப அந்த உள்ள வரைக்கும் காமிக்கலை. ரெய்னி டைமாக இருந்ததுனால என்னால் லாஸ்ட் வரைக்கும் போக முடியல. ஒரே தண்ணி நின்றுட்டு இருந்தது. நான் சம்மர் சீசனில் கண்டிப்பாக நான் ஃபுல்லாக போடுறேன், கார்டன் ஃபுல்லாக எடுத்து. அதுக்கப்புறம் சண்டே நைட்டே நாங்கள் கிராக்கர்ஸ்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 30 ஷார்ட்ஸ் நான் கேட்டேன்னு எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு என்னால் அங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சென்ட் பண்ணாங்க அங்கே படித்தது. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் ரோஸ் பூத்து இருந்தது, நேச்சரை கவர் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் மதியமாக எங்கள் ஹஸ்பண்ட் எங்களுக்கு லஞ்சு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அங்கே நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கிராக்கர்ஸ்லாம் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், அப்பா அம்மா தம்பி கூட. அதுக்கப்புறம் அடுத்த நாள் டியூட் பார்த்துக்கு நான் எங்கள் ஹஸ்பண்டு தம்பி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஹோம் டவுனை மிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சென்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லாக்ஸ் வித் அபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.